நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே நாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கலாம். 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நமக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு உண்டு என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்தார். கலாத்தியர் 3:14 நாம் வாசித்தோம். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் உண்டு என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது எவ்விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பொருள்படுத்தி பேசினார்? கலாத்தியர் 3:14வது வசனத்தை கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பெரும்பாலானவர்கள் கவனித்து வாசித்து அறிந்து கொள்ள தவறி இருக்கிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் மிருக ஜீவன்களையும் வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியும் உடைய சீமானாக இருந்தாரே, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பொருள்படுத்தி பேசினாரா? இல்லை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தது நிமித்தமாகத்தான் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தாரா? ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது எதை பொருள்படுத்தி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமின் மூலமாக வாக்குத்தத்தம் உள்ள ஒரு சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். ஆபிரகாமின் மூலமாக வானத்து நட்சத்திரங்களை நாம் எண்ணக்கூடுமா? கூடாது. அப்படி ஒரு சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். ஆபிரகாமின் மூலமாக பூமியின் தூளை நாம் எண்ணக்கூடுமா? கூடாது. அப்படி ஒரு சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமின் மூலமாக ராஜாக்களை தேவன் தோன்ற பண்ணினார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ராஜாக்களை தேவன் தோன்ற பண்ணினார். புதிய ஏற்பாட்டிலே முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் 2 நபர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று தாவீது. ஆபிரகாமின் மூலமாக ராஜாக்களை தேவன் தோன்ற பண்ணினார். தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு தாவீதை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது வாக்கு தத்தம் உள்ள ஒரு சந்ததியை ஆபிரகாமின் மூலமாக தேவன் பெருக பண்ணினார். ஆபிரகாம் செல்வ செழிப்பு மிக்க சீமானாக இருந்தாரே, அதை பொருள்படுத்தி ஆண்டவர் சொல்லவில்லை.
ஆபிரகாம் மிருக ஜீவன்களையும் வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியும் உடையவனாக இருந்தாரே, அதை பொருள்படுத்தி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆபிரகாமின் மூலமாக ஒரு வாக்கு தத்தம் உள்ள சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததின் நிமித்தமாக, கர்த்தருடைய நியமங்களையும் விதிகளையும் கற்பனைகளையும் கை கொண்டதின் நிமித்தமாக, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினதை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தபடியினாலே இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தேவன் அவன் மூலமாக பெருக பண்ணினார். இந்த ஆதியாகமம் 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவருடைய சொல்லுக்கு, கர்த்தருடைய சொல்லுக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான். அதனால தான் இந்த வசனத்திலே ஆபிராம் என்று சொல்லப்பட்ட அந்த பேரை ஆபிரகாம் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான ஜனங்களுக்கு அவன் ஒரு தகப்பன், விசுவாசம் உள்ள ஒரு தகப்பன். விசுவாச மார்க்கத்தாருக்கு அவன் தகப்பன். விசுவாசம் உள்ள ஒரு சந்ததி ஆபிரகாமின் மூலமாக தேவன் தோன்ற பண்ணினார். ஆபிரகாம் ஆண்டவருடைய நியமங்களுக்கும் சொல்லுக்கும் வார்த்தைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். ஒரு மனிதன் கர்த்தருடைய சொல்லுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டுமானால் அவன் தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். தாழ்மை இல்லாத பட்சத்திலே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்திட மாட்டான். விசுவாசம் உள்ளவனாக இல்லாத பட்சத்திலே அவன் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்திட மாட்டான். ஆபிரகாம் தாழ்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே அவன் கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆகவே அவன் கர்த்தருடைய சொல்லுக்கும் அவருடைய நியமங்களுக்கும் விதிகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவன் அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கை வாக்கு பண்ணி இருந்தார். அந்த வாக்கு தத்தத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் விசுவாசத்திலே வல்லவனாக இருந்தான். ஈசாக்கை அவன் சுதந்திரித்துக் கொள்ளாதிருந்தால் ஒரு பக்தியுள்ள ஒரு சந்ததியை அவன் மூலமாக தேவன் தோன்ற இருக்க செய்திருக்க மாட்டார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதிருந்திருந்தால், ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசியாதவனாக இருந்திருந்தால், அவன் மூலமாக ஒரு சந்ததியை தேவன் பெருக பண்ணி இருக்க மாட்டார். வேறொரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு அவருடைய வார்த்தைக்கு நியமங்களுக்கு கற்பனைகளுக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். அவன் அவ்வளவு தாழ்மை உள்ளவனாக இருந்தான். அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆகவேதான் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். அவன் மூலமாக ஒரு சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். இதைத்தான் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவனை ஆசீர்வாதமாக்கினேன் என்று ஆண்டவர் சொன்னார். சகோதரா, ஏதோ பிள்ளை இல்லாமல் இருந்தது நிமித்தமாக தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்தாரே, அதுவல்ல ஆபிரகாமை போல விசுவாசமாய் இருப்பது. ஏதோ பொன்னும் வெள்ளியும் மிருக ஜீவன்களையும் ஆஸ்திகளையும் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக நாம் இருப்பதல்ல. நாம்
ஆண்டவரை விசுவாசிப்பது. இதுவல்ல ஆபிரகாமை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருப்பது. இப்படி பொருள்படுத்தி ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த வசனத்தை கலாத்தியர் 3:14 நாம் கவனித்து வாசிக்கணும். நான் உங்களுக்கு மீண்டுமாய் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். திரும்பவும் கலாத்தியர் 3:14 நாம் எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாக்கு பண்ணப்பட்டது எது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் வாக்கு பண்ணப்பட்டது பரிசுத்த ஆவி. இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்பட்டுகிறது. ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் இந்த பூமிக்கு கிறிஸ்து இயேசுவாக வந்தபோது அவர் தன்னை பின்பற்றும்படி சீஷர்களை அவர் அழைத்தார். அவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, எப்படி ஆபிரகாம் தன் தகப்பனையும் தன் தேசத்தையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கிற இடத்திற்கு போக அவன் தயாராக இருந்தானோ, அவன் எப்படி கீழ்ப்படிந்தான், அதுபோல கர்த்தர் இந்த பூமிக்கு கிறிஸ்து இயேசுவாக வந்தபோது அவர் தன்னை பின்பற்றும்படி சீஷர்களை அழைத்தபோது அவர்களும் ஆபிரகாமை போலவே தன்னுடைய தகப்பனையும் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள். அவரை பின்பற்றினது மட்டுமல்ல, அவர்களுக்கு சொன்ன அந்த பிதாவின் வாக்கு தத்தத்துக்காக போய் காத்திருந்தார்கள். அந்த வாக்கு தத்தம் எது? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, ஆவியை பெற்றுக்கொள்வது. நாம் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றினது மட்டுமல்ல, அவர் மூலமாய் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தத்துக்காக அவர்கள் போய் காத்திருக்கும்படி சொன்னபோது அவர்கள் காத்திருந்தார்கள். பிதாவின் வாக்கு தத்தம் என்ன? இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்கு அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். சகோதரா, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்வதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது. இதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆண்டவருக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நம்முடைய இருதயத்திலே நாம் வாழ்ந்திட முடியாது. நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒருவர் கூட தங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு வாக்கு பண்ணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்ட பிறகுதான் பிதாவின் வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். இயேசுவே இதை சொன்னார். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். 39வது வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. சகோதரா, பிதாவின் வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே தான் அருளப்பட்டார். பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஒவ்வொருவரும் பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து தான் பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய இருதயங்களிலே அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இயேசுவை பின்பற்றின சீஷர்களும் கூட தன்னுடைய தகப்பனை விட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றின சீஷர்களும் கூட பிதாவின் வாக்கு தத்தத்தை காத்திருந்து பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய இருதயங்களிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒருவர் கூட தங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. காரணம், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணப்படவில்லை. இன்னும் கூட இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரீனிடத்திலே பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறதை குறித்து சமாரிய ஸ்திரீனிடத்திலே அவர் பேசுகிறார். இதே யோவான் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 20வது வசனத்திலிருந்தே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 22வது வசனம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. 23வது வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். 24வது வசனம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சகோதரா, இந்த வசனங்களிலே பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். அதனுடைய பொருள் என்ன? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு அவரே மாதிரியாக அங்கே நின்றிருந்தார். அவர் அந்த வார்த்தையை சொன்னது மட்டுமல்ல, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவரே அங்கே மாதிரியாக இருந்தார். ஒருவர் கூட பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியல. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்படி பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்படலை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்ட பிறகுதான் பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேறும்படி அருளப்பட்டது. இங்கே இயேசு கிறிஸ்து இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னால் அவரே அதற்கு மாதிரியாக அங்கு இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது என்று சொல்லும் பொழுது பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து தான் பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய இருதயத்திலே பெற்று பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அவர்கள் தொழுது கொண்டார்கள். சகோதரா, இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும்
பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய சுய ஆதாயங்களுக்காக நாம் ஒரு காலம் நாம் வாழ்ந்திட மாட்டோம். சுய லாபங்களுக்காக நாம் வாழ்ந்திட மாட்டோம். சுய பெருமையை நாம் தேட மாட்டோம். சுய கனத்தை நாம் தேட மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும் பொழுது தேவனுக்காக, தேவனுடைய வல்லமையினால் அவருக்கென்று ஒரு தூய்மையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியும். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியமானது என்பதை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சகோதரா, நான் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே விசுவாசிக்கிறவனாக நான் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி நாம் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, குக்கர் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஃபேன் இருக்குது. ஆனால் மின்சாரம் இல்லை. மின்சாரம் இல்லாவிட்டால் இத்தனை பொருட்கள் நம்முடைய வீட்டிலே நிறைந்திருந்தாலும் ஒன்று கூட அவைகள் உபயோகப்படாது, ஒன்று கூட அவைகள் பயன்படாது. இதே போலதான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன், பரிசுத்த ஆவியானவர் தங்களுடைய இருதயங்களிலே வாசம்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, அவனிடத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி உடையவனாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த வேதத்தையே படித்து நல்ல வேத அறிவை அவன் பெற்று கொண்டிருந்தாலும் சரி, ஒரு காலம் அவன் தேவனுக்கென்று பயன்பட முடியாது. தேவன் அவனை ஆசீர்வதித்திட முடியாது. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி நாம் அவரை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மின்சாரம் இருந்து வீட்டிலே இருக்கிற பொருள்கள் உபயோகப்படுவதை போல மின்சாரம் இல்லாவிட்டால் ஒன்று கூட அவைகள் உபயோகப்படாது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய பணத்தை கொண்டும், நம்முடைய பலத்தை கொண்டும், நம்முடைய திறமைகளை கொண்டும், நம்முடைய ஆஸ்திகளை கொண்டும், நாம் படித்து வைத்திருக்கிற வேத அறிவை கொண்டும் தேவனுக்கென்று நாம் வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கென்று செய்கிற ஊழியங்கள், தேவன் ஒரு காலம் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார். நாம் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதானாலும் சரி, தேவனுக்கென்று இருதயத்திலே பாவம் செய்யாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையானால் சரி, தேவனுக்கு என்று செய்கிற ஊழியங்களானாலும் சரி, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியான ஒரு வாசம் செய்வதின் நிமித்தமாகவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியும். இப்படிப்பட்டவர்கள்தான் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள். இவர்களை தான் தேவன் அங்கீகரிப்பார். சகோதரா, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை தவிர ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை வேறு எதுவுமே கிடையாது. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக தேவன் அவரை பயன்படுத்தினது போல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்திட முடியும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி நாம் பெற்றுக்கொள்ளும் போது. இதைத்தான் கலாத்தியர் 3:14 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி. ஆகவே நாம் ஒரு விசுவாசமுள்ள ஒரு சந்ததியை, ஒரு பக்தியுள்ள ஒரு சந்ததியை, இருதயத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்கிற ஒரு சந்ததியை நம் மூலமாக தேவன் பெருக பண்ண வேண்டுமானால் முதலாவது நாம்
நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும்படி அவரை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் பிறருக்கு நாம் ஒருபோதும் ஆசீர்வாதமாக இருந்திட மாட்டோம். ஒரு பக்தியுள்ள, ஒரு பரிசுத்தமான, விசுவாசமுள்ள ஒரு சபையை நாம் நடத்த வேண்டுமானால், ஒரு பக்தியுள்ள, விசுவாசமுள்ள ஒரு பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டுமானால், முதலாவது நான் பரிசுத்த ஆவியை என்னுடைய இருதயத்திலே பெற்றுக்கொண்டவனாக நான் இருக்க வேண்டும். சகோதரா, பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவரை கூட நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மால் அவர்களை வழிநடத்திட முடியாது. நம்மிடத்தில் எதுவுமே கிடையாது. மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, மற்றவர்களுக்கு நாம் ஒன்றை கொடுப்பதற்கு நம்மிடத்தில் எதுவுமே இல்லை. நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே பெற்றுக்கொண்டால் மாத்திரமே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஏதாவது இருக்க முடியும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திட முடியும். ஒரு ஓமையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்று பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை குறித்த ஒரு ஓமையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஒருவனுடைய சிநேகிதன் வழிப்பிரயாணமாய் வந்து அவனிடத்திலே தங்கும்படி வந்திருக்கிறான். வந்தவனுக்கு கொடுப்பதற்கு அவனிடத்திலே எதுவுமே இல்லை. அவன் புசிப்பதற்கு, அவனுக்கு கொடுக்க அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. இவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற ஒருவனிடத்தினுடைய வீட்டை போய் தட்டுகிறான். அந்த சிநேகிதன், பாதி ராத்திரி ஆயிடுச்சு, என்னை தொந்தரவு செய்யாதே, என் பிள்ளைகள் படுத்திருக்கிறார்கள், நான் இப்பொழுது உனக்கு எழுந்து கொடுத்திட முடியாது என்று சொல்லியும் தொடர்ந்து அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். என் சிநேகிதன் ஒருவன் என்னிடத்திலே தங்கும்படி வந்திருக்கிறான், அவனுக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, எனக்கு 3 அப்பத்தை கடனாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு சிநேகிதனாயிருந்த ஒருவனுடைய வீட்டை அவன் தட்டி கொண்டே இருந்தான். அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். அந்த சிநேகிதன் இவனுக்கு சிநேகிதனாய் இருந்தது நிமித்தமாக அல்ல, அவனை வருந்தி கேட்டுக்கொண்டதன் நிமித்தமாக, அவனை தொந்தரவு செய்தது நிமித்தமாக, அவனை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது நிமித்தமாக, அவனுடைய கதவை எப்பொழுதுமே தட்டி கொண்டிருந்தது நிமித்தமாக அவனுக்கு தேவையானதை அந்த சிநேகிதன் அவனுக்கு கொடுப்பான் அல்லவா என்று சொன்னார். சகோதரா, இதை எதற்காக சொன்னார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லாமல் யாருக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருந்திட முடியாது. யாரும் நம்மிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாருக்கும் நாம் கொடுப்பதற்கு நம்மிடத்தில் எதுவும் இல்லை. இந்த இடத்துல அந்த சிநேகிதன் என்ன சொன்னான்? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சகோதரா, இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கு வழி நடத்திட நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. நம்முடைய சபையை விசுவாசமான வாழ்க்கைக்கு வழி நடத்திட
நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. பிறரை நாம் ஒரு பக்தியுள்ள பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழிநடத்திட நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. எத்தனை பேர் இந்த இடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் சகோதரா? என்னிடத்திலே ஒன்றுமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என் மாம்சத்திலே நன்மை வாசமாய் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மாம்சத்தை குறித்து அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தங்களிடத்தில் எவ்விதமான நன்மையும் இல்லை என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். மற்றவர்களை ஆசீர்வதிக்கவோ, மற்றவர்களுக்கு கொடுக்கவோ, மற்றவர்களை விசுவாசத்திலே வழிநடத்தவோ நம்மிடத்திலே எந்த நன்மையும் இல்லை என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஒருவன் தன் மாம்சத்தை குறித்து அவன் அறிந்திருப்பானானால், தன்னுடைய மாம்சத்திலே நன்மை வாசமாக இல்லை என்பதை அவன் அறிந்திருப்பானானால், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை என்பதை அவன் அறிந்திருப்பானானால், அவன் தேவனை தட்டி கொண்டே இருப்பான். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும். ஆண்டவரே, என் இருதயத்திலே வாசம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு சபையை விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கு வழி நடத்திட, அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திட என்னால் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, என்னிடத்திலே எதுவும் இல்லை. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. எப்படி இவன் தன் சிநேகிதனுடைய வீட்டை தட்டி கொண்டே இருந்தது நிமித்தமாக, அவனை வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தது நிமித்தமாக, அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது நிமித்தமாக, தனக்கு சிநேகிதனாய் இருந்தது நிமித்தமாக அல்ல, தன்னை வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அவனுக்கு தேவையான அந்த அப்பத்தை கொடுத்தது போல நமக்கு தேவையான அப்பம் எது சகோதரா? நமக்கு தேவையான ஆசீர்வாதம் எது சகோதரா? பணமா, படிப்பா, வீடா, ஆஸ்தியா, பிள்ளையா, இந்த பூமிக்குரிய நன்மைகளா சகோதரா? இதுவல்ல. இவைகளை பொருள்படுத்தி அல்ல ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னது. ஆபிரகாம் மூலமாக ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை தேவன் தோன்ற பண்ணினார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் உள்ள ஒரு சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். விசுவாசம் உள்ள ஒரு சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். சகோதரா, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருப்பது நமக்கு தேவையானதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யாமல் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வது அது மெய்யான ஆசீர்வாதம் அல்ல. ஒருவேளை தேவன் நமக்கு பணத்தை கொடுத்திருக்கலாம், ஒருவேளை தேவன் நமக்கு நல்ல படிப்பை கொடுத்திருக்கலாம், நல்ல தாளந்துகளையும் நல்ல திறமைகளையும் நல்ல வசதி வாய்ப்புகளையும் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கும்படியாகவும் தேவன் நம்மை செய்திருக்கலாம். இவைகளெல்லாம் மெய்யான ஆசீர்வாதம் அல்ல. இவைகளை வைத்து ஒரு காலம் பிள்ளைகளை நாம் பக்தியுள்ள வாழ்க்கைக்கு, சபையை நாம் பக்தியுள்ள வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாம் வழிநடத்திட மாட்டோம். இவைகளின் மூலமாக பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருந்திட மாட்டோம். இவைகளெல்லாம் இருப்பது தவறல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு காலம் பிறருக்கு என்னால் ஆசீர்வாதமாக இருந்திட முடியாது சகோதரா. தேவன் இந்த பூமிக்குரிய நன்மைகளை நமக்கு கொடுத்திருந்தால், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தால் அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இவைகளை வைத்தல்ல பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பது, இதுவல்ல தேவன் நம்மை மெய்யாய் ஆசீர்வதித்திருப்பது. ஒருவன் தன் இருதயத்திலே வாசம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரை அவன் பெற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும். அவன் பரிசுத்த ஆவியானவர் தன் இருதயத்திலே வாசம் செய்கிறவனாய் இருக்கும் பொழுது இருதயத்திலே அவன் ஒரு தூய்மையான வாழ்க்கையை அவன் வாழ்ந்திட முடியும். தனக்காக அவன் ஒரு காலம் வாழ்ந்திட மாட்டான். தன்னுடைய சொந்த விருப்பங்களுக்காக அவன் வாழ்ந்திட மாட்டான். தன்னுடைய சுய லாப ஆதாயங்களுக்காக, தன்னுடைய சுய கணங்களுக்காக, தன்னுடைய சுய பெருமைக்காக ஒரு காலம் அவன் வாழ்ந்திட மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி நாம் பெற்றுக்கொள்வது தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பது சகோதரா. அப்பொழுது மாத்திரமே நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக நாம் இருந்திட முடியும். ஆகவே
தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆபிரகாமை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க செய்தது போல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசம் உள்ளவர்களாகிய நாம் பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி நாம் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் ஆபிரகாமை போலவே நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாம் இருந்திட முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேடணும் சகோதரா. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் சகோதரா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.